நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஏறி இறங்கி வந்தீங்க அப்படின்னா ஒரு 3-3.5 கிலோமீட்டர் ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம சைட் வந்துடுங்க. 40 அடி ரோடு கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ நிற்கிற ரோடு 40 அடி ரோடுங்க. சைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே சார் இருக்குது சார்? இப்போ ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 200-300 மீட்டர் போனீங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது சார். இது வந்து லோக்கலில் போயிட்டு வர பஸ் ஸ்டாப். சிங்கிள் பெட்ரூம் நீங்கள் வீடு கட்டுற மாதிரி உங்களுக்கு இடம் வேணும், வீடோட நம்ம கட்டி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு 8 to 10 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும், மீதி எல்லாமே லோன் பண்ணிக்கலாம் சார். இது வந்து வீட்டுக்கு பிளாட்டுக்கு அப்பார்ட்மெண்ட் பிரைஸ்ல எங்க வில்லா வாங்கிக்கலாம். கண்டிப்பாக தாராளமாக சார் நாங்கள் பண்ணி தரோம். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நீங்களே பார்க்கலாம் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா கட்டின வீடை நீங்கள் வாங்க போகிறது கிடையாது, அது என்ன வச்சு கட்டுறாங்க கஸ்டமைஸ் தெரியாது. கஸ்டமைஸ் பார்த்து கட்டலாம், பார்த்து நீங்கள் கட்டலாம். நீங்கள் ஓனாக கட்டுற மாதிரி நான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி கொடுக்குறோம். வணக்கம் நேர்களே, உங்க கையில 5 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தா போதும், நீங்களும் தாம்பரத்துக்கு பக்கத்துல ஒரு வீட்டு மனை வாங்கிக்க முடியும். அதுவே 8 லட்சம் முன்பணம் இருந்தா இடத்துடன் கூடிய தனி வீட்டையே வாங்கிக்க முடியும். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற VIP ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறுவனத்தோட DTCP அண்ட் RERA அப்ரூவ் கொண்ட கேட்வே ரெசிடென்சி மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் மேனேஜர் திரு சைமன் அவர்களோடு நாம் நிகழ்த்திய விரிவான நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. தாம்பரத்துக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வந்து வீடுகளாகவே இருக்குது. 4 பக்கமும் ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கீங்க. நம்ம சைட்டு கரெக்டாக எங்கே சார் இருக்குது? இங்கே எப்படி வரணும் சார்? நம்ம சைட்டை பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் ரூட் இருக்குங்க. மிடில் இருக்கிற மாதிரி இருக்கும். வண்டலூர் பிரிட்ஜிலேருந்து ரைட்டு எடுத்திங்கன்னா படப்பை ரூட்டு வரும். அதில் வரும்போது ரூபி பில்டர்ஸ்னு அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஜஸ்ட் அதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே நம்ம சைட்டு இருக்கும். மொத்தமே தாம்பரத்துக்கு போகிறது ஒரு 15 நிமிஷத்தில் இங்கேருந்து தாம்பரம் போயிடலாம். ரயில்வே ஸ்டேஷனு நீங்கள் ரீச் ஆகிடலாம். அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு வழி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஜஸ்ட் ஆப்போசிட் ஒரு பிரிட்ஜ் ஒன்று ஏறி இறங்கி வந்தீங்க அப்படின்னா ஒரு 3-3.5 கிலோமீட்டர் ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளேயே நம்ம சைட் வந்துடுங்க. நம்ம சைட்லேருந்து கிளாம்பாக்கம் வந்து கரெக்டாக 3.5 கிலோமீட்டர் தான். ஆமாம், 3.5 கிலோமீட்டர் தான் சார். சார் நெக்ஸ்ட் வந்து சைட்டுக்குள்ளே போயிடலாம். நம்ம சைட்டை வந்து என்ன அப்ரூவ்டு, மொத்தம் எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது? சார் நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா DTCP அப்ரூவ் தான் கொடுத்துருக்குறாங்க. இது அப்படியே CMD அப்ரூவ்டாக கன்வெர்ட் ஆகிடும் உங்களுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 40 அடி ரோடு கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ நிற்கிற ரோடு 40 அடி ரோடுங்க. சைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 950 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி 2400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. இப்போ ஒரு 18 பிளாட்டு, அப்புறம் பக்கத்தில் ஒரு 18 பிளாட்டு, கிட்டத்தட்ட ஒரு 40-50 பிளாட் நம்ம இந்த ஏரியாவில் நம்ம கொடுக்குறோம் சார். ரோடு வந்து ஃப்ரண்ட் ரோடு, இந்த மெயின் ரோடு 40 அடி இல்லையா? 40 அடி. இன்னர் ரோடு சார்? இன்னர் ரோடு 30 அடி சார். அது 40-30 பெரிய ரோடு தான் இல்லையா? பெரிய ரோடு தான் சார். சார் உள்ள வந்து EB எல்லாம் கொடுத்துட்டீங்க இல்லையா? ரெடியாக இருக்குது. ஆமாம் சார். நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடுங்க சார். உடனே வீடு கட்டுறதுக்கான இடம் தான். இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு வீடு கட்டலாம் இல்லையா? உடனே வீடு கட்டலாம். ஆமாம் சார். சரி சார். சார் நம்ம இந்த இடம் பார்க்குற நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஓகே, அப்பார்ட்மெண்ட் வந்து என்ன ப்ரைஸ் போயிட்டு இருக்கு? ஒரு 2 BHK சார். இங்கே 2 BHK பார்த்தீங்கன்னா வர வழியிலேயே நீங்கள் விசாரிச்சிங்கன்னா கூட மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 55 லட்ச ரூபாயிலேருந்து 60 லட்ச ரூபா அதோட ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்து இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டே 60 லட்சம் போகுது. 60 லட்சம் கண்டிப்பாக போகுது சார். இங்கே தனி வீடு எவ்வளோ சார் பண்ணுறீங்க? நம்ம தனி வீடு கொடுக்குறது வந்து சிங்கிள் BHK நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 55 லட்ச ரூபாயில் நம்ம தனி வீடு கட்டிடலாம். இதே நீங்கள் 2 BHK வரீங்க அப்படின்னா ஒரு 60 லட்ச ரூபா 63 லட்ச ரூபாயில் நீங்கள் 2 BHK கட்டிக்கலாம். நாங்களே கட்டி தரோம். அப்பார்ட்மெண்ட் பிரைஸ்ல இங்கே வில்லா வாங்கிக்கலாம். கண்டிப்பாக தாராளமாக சார் நாங்கள் பண்ணி தரோம். இங்கே வந்து பிளாட் வந்து என்ன காஸ்ட்டாக வருது ஸ்கொயர் ஃபீட்டு? சார் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். அது கார்னர் பிளாட் அதுக்கேற்ற மாதிரி வேரியேஷன் வருது. பட் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 43 லட்ச ரூபாயில் ஒரு பிளாட் கொடுக்குறது நான் ரெடியாக இருக்கணும் சார். பிளாட் வந்து 43 லட்சம். 43 லட்ச ரூபா. ஏன்னா நம்ம கிட்ட அதோட சின்ன சைஸ் இல்லை, இருந்தது எல்லாமே முடிஞ்சது. ஓ சரி. ஃபேஸ் 1ல முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஆல் ஃபேஸிங் இருக்கா சார்? இப்போ எல்லா ஃபேஸிங்லேயும் இருக்குது சார். நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் எல்லாம் இருக்குது. எல்லாமே இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா கார்னரும் ஒரு பிளாட் இருக்குது சார். ஒரு 1-2 பிளாட் இருக்குது. சீக்கிரமாக வர கஸ்டமருக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். உடனே வந்தால் பிடிச்ச சைஸில் கண்டிப்பாக பிடிச்ச பிளாட்டை வாங்கிக்கலாம். கண்டிப்பாக பிடிச்ச ஃபேஸிங் வாங்கிக்கலாம். கண்டிப்பாக வாங்கிக்கலாம் சார். நம்ம சைட்டில் வந்து ஒரு கஸ்டமர் வந்து இன்னைக்கு இடம் வாங்குறாங்க, இன்னும் ஒரு 3 வருஷம் ஒரு 4 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும் சார்? சார் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னையோட டெவலப்மெண்ட்டு பயங்கர குரோத்தாக இருக்குது. ஏன்னா முதல்ல பஸ் ஸ்டாண்டுன்னு வந்தது பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் இருந்தது. அதுக்கப்புறம் கோயம்பேடு வரும்போது நிறைய பேருக்கு வந்து தெரியல கோயம்பேடு பக்கத்தில் வந்து இடம் வாங்கினா நல்லா டெவலப்மெண்ட் இருக்கும்ட்டு. ஆனால் அன்றைக்கெல்லாம் யாரெல்லாம் வாங்கினாங்களோ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் கோடிக்கணக்கில் கோடீஸ்வரராக இருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ இன்றைக்கி சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த பஸ் ஸ்டாண்டு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்திருக்குங்க. இதையும் வந்து முதல்ல இருந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க, நிறைய பேர் வாங்கினாங்க. ஆனால் யாரெல்லாம் வாங்க மிஸ் பண்ணாங்களோ அவங்களாம் இப்போது வாங்கினாங்கன்னா இன்னும் அடுத்தது வந்து செங்கல்பட்டு கிட்ட போயிடும் பஸ் ஸ்டாப்பு. அதுக்கு உள்ள நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபீலோட அந்த பெனிஃபிட்டை நம்ம தாங்க அடைவோம் இந்த வாங்கினா.
சரி. ஒரு கிளாம்பாக்கம் சைடில் வந்து இப்போ இடம் வாங்கினா தான் உண்டு. ஆமாம், ஃபியூச்சரில் இடம் வாங்கினா செங்கல்பட்டு தாண்டி போனால் தான் கிடைக்கும் இல்லையா? கிடைக்கும் கண்டிப்பாக. அடுத்து மதுராந்தகம் அந்த மாதிரி தான் நம்ம போய் ஆகணும் இருக்கோம். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ஏரியாலேயே ரேட் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆமாம், அங்கேயே 4000 போடுறாங்க. ஜிஎஸ்டியோட டெவலப்மெண்ட் அப்படி இருக்குது. நீங்கள் மெட்ரோ வந்துருச்சு, எல்லாமே ரூட் கிளியர் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் மக்கள் எல்லாருக்குமே தெரியுது, நிறைய பேர் வாங்குறாங்க. ஸோ வாங்கும்போது நம்மளும் அதை வாங்கிட்டோம்னு நமக்கு பயன் தான் சார். சரி, அந்த ஃபியூச்சர் growth வந்து பிரம்மாண்டமாக இருக்குங்கிறீங்க. கண்டிப்பாக இருக்கும் சார். இடம் வாங்குறவங்க வந்து சைட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. நம்ம சைட்லேருந்து பக்கத்தில் பஸ் ஸ்டாப் எங்கே சார் இருக்குது? சார் இப்போ ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 200-300 மீட்டர் போனீங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது சார். இது வந்து லோக்கலில் போயிட்டு வர பஸ் ஸ்டாப். நீங்கள் வந்து வெளியூர் போகணும் அப்படின்னா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 3.5 கிலோமீட்டர்லேயே ரீச் அவுட் ஆகிடலாம். அது இல்லாமல் அதே 3.5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. டிரான்ஸ்போர்ட் வசதி எப்பவுமே இருக்குது சார் இந்த இடம். அதே மாதிரி நீங்கள் வண்டலூர் டு படப்பை போகிற ரூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் 24 ஹவர்ஸ் உங்களுக்கு பஸ் வசதி. மணிவாக்கம் ஜங்ஷனில் உங்களுக்கு பஸ் வந்துட்டு இருக்கு சார். அது இல்லாமல் உங்களுக்கு ஷேர் ஆட்டோ இருக்குது. மற்றபடி நமக்கு வந்து இன்றைக்கி ஆப்பில் புக் பண்ணுற மாதிரி ஊபர், ஓலா இந்த மாதிரி எல்லாமே இங்கே எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது சார். உடனே வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கான எல்லா வசதியும் இருக்குது. சரி சார். பக்கத்தில் மார்க்கெட்லாம் எங்கே சார் இருக்குது? சார் நியர்பை பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து ஒரு 2 டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். வர்ற வழியிலே இருக்குது. வர்ற வழியிலே இருக்குங்க சார். ஏன்னா இங்கே அப்பார்ட்மெண்ட்டு அதுக்கப்புறம் கேட்டட் கம்யூனிட்டி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் ஏற்ற மாதிரி இருக்குது. இல்லைனா ஜஸ்ட் அந்த ரூபி கிட்ட போயிட்டீங்க அப்படின்னாவே ஹோல்சேல் மார்க்கெட்லேருந்து எல்லா மார்க்கெட்டுமே உங்களுக்கு இருக்குது சார். சார் நம்ம சைட்டை சுற்றி ஸ்கூல் காலேஜ் என்ன சார் இருக்குது? சார் எல்லாம் பார்த்தீங்க இந்த பக்கம் வந்து ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் ஆமாம், வர்ற வழியில் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஹோலி சாயின்னு ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது சார். ஆமாம், அந்த ஊரை பார்க்க ரோட்டில் இருக்குது சார். கரெக்ட் சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூலும். ஆமாம், அது படப்பை ரோடு இல்லையா? கரெக்ட். ஆமாம் சார். அப்புறம் காலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா கிரசன் காலேஜ் இருக்குது. அப்புறம் வந்து எம்சிசி காலேஜ் இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான். நீங்கள் அது இல்லாமல் வண்டலூர் ரோடை எடுத்துட்டீங்க அப்படின்னாவே ஃபுல்லாகவே காலேஜ், விஐடி வைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு காலேஜஸ் சார். நம்ம சைட்டில் வந்து ஒரு இடம் வாங்க கஸ்டமர்கிட்ட டவுன் பேமெண்ட் அவங்க எவ்வளோ வச்சுருக்கணும் சார்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பெட்ரூம் நீங்கள் வீடு கட்டுற மாதிரி உங்களுக்கு இடம் வேணும், வீடோட நம்ம கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 8லேருந்து ஒரு 10 லட்ச ரூபா கையில் இருந்தால் போதும். மீதி எல்லாமே லோன் பண்ணிக்கலாம் சார். இது வந்து வீட்டுக்கு பிளாட்டுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் ஒரு 5லேருந்து ஒரு 6 லட்ச ரூபா கையில் இருந்தேன்னா நீங்கள் பிளாட்டை முதல்ல வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி தொகை சேரும் போது நீங்கள் இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்துக்கிட்டு கூட நம்ம வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம் சார். அது நாங்களும் கட்டித்தரோம். இல்லை உங்கள் விருப்பம் உங்கள் இன்ஜினியர் வச்சு கூட நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். சரி சார். இந்த முன்பணம் போக பேலன்ஸ் லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? லோனு 70% 80% லோன் பண்ணித்தரோம் சார். ஏன்னா இது எல்லாமே அப்ரூவ்டு பிளாட்ன்றதுனால உங்களுக்கு தாராளமாக பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆல் பேங்க்கில் பண்ணுறீங்க இல்லையா? எல்லா பேங்க்கும் பண்ணிக்கலாம் சார். சரி சார். ஒரு கஸ்டமர் வந்து நம்ம சைட்டை பார்க்க ஆசைப்படுறாங்க. ஓகே. சைட் வச்சு எப்படி அரேஞ்ச் பண்ணுறீங்க சார்? அவங்க வீட்டிலேருந்தே கேப் புக் பண்ணி இங்கே கூட்டு வந்து சைட்டை காமிச்சிட்டு நம்ம கொண்டு போய் விடுறோம் சார். சர்டிஃபிகேஷன் இருந்தால் அவங்க புக் பண்ணால் போதும். புக்கிங் அட்வான்ஸு ஒரு 50,000 தான் நம்ம வாங்குகிறோம், அதிகமாக வாங்கலாம் சார். சரி, ஒரு ஃபோன் பண்ணால் போதும், நீங்கள் அவங்க கேப் அனுப்பி விடுவீங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், பிடிச்சிருந்தா இடத்த வாங்கிக்கலாம். கண்டிப்பாக சார். அவங்க வீடாக கேட்கும்போது வந்து ஒரு 6 மாதத்தில் கட்டி கொடுத்துருவீங்களா சார்? இப்போ வெதர் கண்டிஷனை பொறுத்து தான் சார். நான் 6லேருந்து 8 மாதம் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்து கட்டுற வீடு வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே நீங்களே பார்க்கலாம் சூப்பரைஸ் பண்ணுற மாதிரி. ஏன்னா கட்டின வீடை நீங்கள் வாங்க போகிறது கிடையாது. அது என்ன வச்சு கட்டுறாங்க கஸ்டமைஸ் தெரியாது. கஸ்டமைஸ் பார்த்து கட்டலாம். பார்த்து நீங்கள் கட்டலாம். நீங்கள் ஓனாக கட்டுற மாதிரி நான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணி கொடுக்குறோம். டைமிங் பீரியட் இதுதான் சார். ஒரு 6 மாதத்தில் நம்ம டார்கெட் வைக்கிறோம். இன்கேஸ் ஒரு மாதம் முன்ன பண்ண ஆகும், அவ்வளோதான். வேற ஒன்று. ஓகே சார். ஓகே நன்றி சார். தேங்க்யூ சார்.